இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீனியர், என்னாச்சு? ஐலி அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. சீனியர், நம்ம அடிச்ச அடிக்க இவங்க எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். வாங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். சரி வா. அப்பதான் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு. நாங்க ரெஸ்டாரண்ட் பேரை சொன்னதும் அங்க குழந்தைய கடத்துற கும்பல் இருக்கு, 2 பேரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க முடிஞ்சா போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஓ, அப்ப நீயும் அவனும் சேர்ந்து சண்டை போட்டு காப்பாத்துனீங்களா? என்னது சண்டையா? அட நீ வர ரத்திகா, நான் எங்க சண்டை போட்டேன்? அவங்க போட்ட சண்டைய வேடிக்கை பார்த்தேன், அவ்வளவுதான். அது இருக்கட்டும், நாங்க சாப்பிட கிளம்புறது உங்களுக்கு தெரியும், அப்ப எங்க கூட வராம நீங்க மட்டும் ஏன் தனியா வந்தீங்க? என்ன இது கேள்வி? அப்ப எங்களுக்கு பசிக்கல, நாங்க வரல. நீங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பசிச்சுது, அதனால வந்தோம். வந்து பார்த்தா இப்படி நடந்துகிட்டு இருக்கு. சரி, எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க? ரித்திகா, எதுக்கு இப்ப அவங்கள இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதான் அவங்க நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, விடு. அப்படிலாம் விட முடியாதா நீ? இவ ரொம்ப டேஞ்சரான ஆளு, பார்க்கதான் பாவமா இருப்பா, ஆனா பயங்கரமான விஷம். ஒரு அக்காவை நீ இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட புரியாதா? ஏன் இப்படி இருக்க? விடு இந்திரா, குழந்தை ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. முதல்ல போய் கோயில்ல ஒரு தேங்காயை உடைச்சிட்டு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு வருவோம், வாங்க. பாப்பாவை நாம அவங்கள மிஸ் பண்ணதானே. இன்னைக்கு விட்டா அவங்கள பிடிக்க முடியாதா என்ன? இது மத்த விஷயம் மாதிரி இல்ல சீனியர், ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. வர்மாவோட பிளான் தெரியும்ல, ஸ்டூடெண்ட்ஸ்ங்க மூலமா ட்ரக்ஸ் மாஃபியாவை ரெடி பண்ண போறான். இன்னைக்கு நடந்ததை வேணா தடுத்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிளான் பண்ணிருக்கான்னு யோசிச்சு பாத்தீங்களா? வர்மா நினைச்சதும் அவனுக்கு ஸ்டூடெண்ட் சர்க்கிள்ல ஆளுங்க கிடைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய லிங்கா இருக்கும். இதுக்காக வர்மா எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருப்பான்னு திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இது சம்பந்தமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குதானே, அப்ப எத்தனை குடும்பத்தோட லைஃப் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில பேரோட சுய லாபத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைய தூண்டி விட்டு அவங்க கஷ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க ஃபியூச்சரையே நாசமாக்குறாங்களே, அவங்களெல்லாம் சும்மா விடுறது தப்பு தானே சீனியர்? இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், எப்பவுமே தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஐலி. அது நம்ம லைஃப்ல நிறைய போராட்டங்கள் இருக்கும். வேலை, குடும்பம், சொந்தக்காரங்க, ஒர்க் பிரஷர்னு என்னென்னவோ இருக்கும். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி நமக்கு நாமளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நாம பாக்குற வேலையில டியூட்டி ஃபர்ஸ்ட் பாலிசி எல்லாம் ஓகே தான், ஆனா அதே நேரம் நமக்கு நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடவே கூடாது. அதனாலதான் நீ டென்ஷன் ஆனதும்
நானே உன் அம்மாவோட புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் என்ன அப்படி பாக்குற? இல்ல எனக்காகவே நீங்க இவ்ளோ பண்றீங்களே, அப்போ நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு இல்ல உங்களுக்கு வரப்போற ஒய்ஃபுக்கு நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன சீனியர் அப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிச்ச பொண்ணே நீதான். என் லைஃப்ல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணும் நீதான். நீதான் எனக்கு எல்லாம். உன்னை தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்லை. ரெஸ்டாரண்ட்ல பாவையை கடத்த பார்த்தது அந்த செடியினால வந்தது தானேமா? அது பிளான் பண்ணபடி நடக்கலையே. அது பிளானோட நடக்கல சித்தப்பா. ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால நமக்கு தெரியாம கூட நடக்கலாம்ல. என்ன இந்திரா இது? நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சித்தி. இப்படியெல்லாம் நமக்கு நடக்குதுன்னா நாம நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு எதிரா நடக்கிற சதிதான். இவங்களால நம்மள மிரட்டி தான் பார்க்க முடியுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அத்த, உங்களுக்காக நான் புடவை வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, ஓபன் பண்ணி பாருங்க அத்த. ஆ, புடவை ரொம்ப நல்லா இருக்கு ரித்திகா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனி, அந்த புடவைய பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. அதுவா இப்போ முக்கியம்? நமக்கு பிடிச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். மாமா, இது உங்களுக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏங்க, இது உங்களுக்கு. என்ன நீ எங்களுக்குலாம் எதுவும் வாங்கலையா? எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா கிரெடிட் கார்டுல லிமிட் முடிஞ்சு போச்சு. அதான் இன்னொரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். சாரி. கபிலா, அக்கா, உன் அக்கவுண்ட்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் டெபிட் ஆயிருக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவ்வளவு பணத்துக்கு உனக்கு என்ன செலவு? நான் எதுவும் எடுத்து செலவு பண்ணலக்கா. அண்ணி, அந்த பணத்தை அவர் எடுக்கல, நான் தான் அவர் கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணேன்.